நிறைய விஷயங்கள நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காமலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் நல்லவனா இரு, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிருவேன்றது. ஜெயிக்கலாம் மாட்டோம். என்ன நடக்கும்னா நம்மளை நல்லா அவங்க பயன்படுத்திக்கலாம், அதுதான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் செய்ய சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க, நம்ம அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவங்க செய்வாங்கன்னு சொன்னால் அவன் செய்ய மாட்டான், அவன் ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. நம்மளும் இந்த நல்லவன்ற போர்வையில் ஒளிஞ்சிட்ருக்கிறதுனால நம்மளும் இதை பண்ணிடுவோம். இதை மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற டயத்தை எல்லாத்தையும் ஒரு சின்ன பெருமைக்காண்டி யார் யாருக்கோ பண்ணிவிட்டு கடைசியில் முக்கியமான விஷயத்தில் தோற்றுட்டு உட்காந்துருப்போம். அவன் இவங்களோட பார்வையில் அவன் ஆல்ரெடி கெட்டவன். அவன் சுயநலமாக இருந்தாலும் பர்சனலாக ஒரு முக்கியமான விஷயத்தில் ஜெயிச்சிட்டான்னு வச்சிங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இருந்தாலும் அவன் காரியத்தில் கண்ணாக இருந்துட்டான், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்னா, சே நோ டு திங்ஸ். அது யாராக இருந்தாலும் சரி, அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட முடியும்னா தயவு செஞ்சு நோ சொல்லிடுங்க. இருக்கிற எல்லா டயத்தையும் அவங்களுக்கு போட்டுட்டு முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுட்டு நிற்கும்போது தான் நமக்கு அது புரியும். ஸோ முதல்ல மரியாதை, அதுக்கப்புறம் தான் நல்லவன்ற பேர். வெறும்படியாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நல்லவனாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்.